ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சவொடனே ஒரு 10:30 மணிக்கு மேலே நேற்று நம்மளை பார்க்க வந்திருந்தாங்கல்ல ஃபாலோவர்ஸ் 3 பேர். அவங்க வந்து வாங்க நியூ இயர்க்கு வெளியே போகலான்னு வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. ஷேக் ஷாயத் ஃபெஸ்டிவலாம் இது. துபாயில் அது என்ன வில்லேஜ் தான்? குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ். அதே மாதிரியே இதுவும் இங்கே உள்ள அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டுறதுக்காக. பயங்கரமான க்ரௌடு. ஒட்டக சவாரிலாம் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் போலீஸ் நின்று அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் நம்ம ஃபாலோவர்ஸ். இவங்க தான் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம விளாக்லாம் எடுக்கிறோன்னா அதுக்கு இவங்களாம் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். ரொம்ப நேரமாக ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம் உட்கார்றதுக்கு. நிறையா பேர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. இங்கேயே வந்து டென்ட் போட்டு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரமாக தேடி ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி உட்காந்தோம். நாங்கள் ஸ்பாட்டில் வந்து உட்காந்த உடனே ட்ரோன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6800 இந்த ட்ரோன்லேயே வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறாங்கப்பா. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இங்க இருக்க மன்னர்களோட ஃபேஸ்லாம் ட்ரோன்லேயே ஷோ பண்ணாங்க. அந்த மொத்த ட்ரோன்லேயும் பட்டாசுலாம் செட் பண்ணி அதுலேயே வான வெடிக்க வர மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப தாங்க நம்ம உண்மையிலுமே வெளிநாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அப்படியே எங்கள் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படா 12 மணி ஆகும்னு. கரெக்டாக 12 மணி ஆனோடனே அந்த ட்ரோனில் வந்து ஹாப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு ஷோவாச்சு. நல்லா இருந்தது. நாங்கள் பேக் சைடில் இருந்தோம், அதனால் நான் அப்படியே திருப்பி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் இவங்க சொன்ன அந்த வான வேடிக்கைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து 62 நிமிஷம் வெடிச்சுதுங்க. வேர்ல்டு ரெக்கார்டாமா அது. வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சுப்பா ரொம்ப நேரம். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏகப்பட்ட பேர் ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பார்க்குறது. அப்படிங்கிறனால என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே முடியாது. இந்த வருஷத்தையும் சரி. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் வந்திருக்கவே முடியாது. என்னோடய ஒர்க்குக்கும் என்னோடய ஒர்க் டயத்துக்கும் நான் வெளியே போயிருக்கவே முடியாது. இவங்களால் மட்டும்தான் இது சாத்தியமே. கடைசி 10 நிமிஷம்லாம் இந்த வான வேடிக்கைலாம் பிரித்து விட்டாங்கப்பா. இவர் என்ன நேற்று பார்க்க வந்தப்பே அதிர்ஷ்டம் கேட்டார், அவருக்காக கொண்டு வந்தேன். அப்புறம் வான வேடிக்கைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்த்தோம். அப்புறம் சம்பவம் என்னன்னா, எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு டாக்ஸியே கிடைக்கல. சரியான டிராஃபிக்கு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே கிளம்பணும். செம்ம டிராஃபிக்கு. என்னெல்லாம் அவங்க ரூமில் விட்டுட்டு போகிறதுக்குலாம் 5:30 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சிட்டு வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பிட்டேன்.